தினமொரு வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இன்றைய விசுவாச போதனைகளின் தன்மைகளை பார்க்கும்போது அவைகள் விசுவாசிகளை உலக ரீதியான வளங்களிலும் உயர்வுகளிலும் நன்மைகளிலும் அதிக ஈடுபாடு கொள்ளவே வழிவகுக்கின்றன. அந்த போதனைகள் தேவனுடைய நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு நேராக நம்மை நடத்தாமல், நம்முடைய நோக்கங்களை தேவனை கொண்டு எப்படியாவது செயல்படுத்திவிட வேண்டும் என்ற ஆர்வத்திற்கு நேராகவே வழிநடத்துகிறது. இன்றைய விசுவாச போதனைகள் பணம், பொருள், வசதி, செழிப்பு, உலக ரீதியான அந்தஸ்து ஆகியவற்றை பெறுவதற்கான ஒரு கருவியாகவே விசுவாசத்தை அணுகும்படி ஜனங்களை தூண்டுகிறது. ஆபிரகாமை போல செல்வ வளமும், தாவீதை போல சமுதாய அந்தஸ்தும், தானியேலை போல அறிவும் அடைவதே விசுவாசத்தின் நோக்கங்களாக காண்பிக்கின்றது. ஆனால் இதே தேவ மனிதர்கள் கர்த்தருடைய பாதையில் தேவனுக்காக பாடு அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அவர்கள் உலக ரீதியான சந்தோஷங்களை நோக்காமல் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதையே தங்களின் வாழ்க்கையில் விசுவாச செயல்பாடாக கொண்டிருந்தவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். பலருடைய விசுவாசங்கள் தேவனுடைய ஆவியினால் உருவாகாமல் இந்த உலகத்தின் ஆவியினால் உருவானவைகளாகவே உள்ளன. ஏனென்றால் அவர்களின் விசுவாசம் எப்போதும் உலக வளங்களையும் உலக மேன்மைகளையும் நோக்கியே செல்கின்றது. அவர்கள் விசுவாசத்தினால் தேவனுக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளையே தேடுகின்றார்கள். அவர்களின் விசுவாச முயற்சிகள் எல்லாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற சிந்தைக்கு நேராகவே அவர்களை கொண்டு செல்கின்றது. பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்களை நோக்கி நம்முடைய விசுவாசம் அதிகமாக கூர்மையாக்கப்படும் போது இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு ஆவியே நம்மை இயக்குகிறது என்பது உண்மையாகின்றது. அதற்கு பதிலாக மோசேயை போல தேவனோடும் தேவனுடைய சித்தங்களோடும் தொடர்புடைய காரியங்களை நோக்கி நம்முடைய விசுவாசம் செயல்படுமானால் நாம் உண்மையான தேவ ஆவியினால் இயக்கப்படுகிறோம் என்பது உறுதிப்படும். நாம் பணத்திற்கு பதிலாக பரிசுத்தத்தையும், உலக அந்தஸ்து நிலைகளுக்கு பதிலாக கிறிஸ்துவின் தாழ்மையையும், சுக போக சௌகரியங்களுக்கு பதிலாக கிறிஸ்துவுக்காக துன்பப்படுதலையும், சுய ஆதாயங்களுக்கு பதிலாக பிறருக்கு பிரயோஜனம் விஷயங்களை அதிகமாக விரும்புவது, நாம் நடத்தப்படுவது தேவன் அருளிய விசுவாச சிந்தையால் என்பது வெளியரங்கமாகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பணம் மட்டுமே வாழ்க்கை என எண்ணாமல் தேவ சித்தத்தின்படி வாழ்வதே வாழ்க்கை என எண்ணி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.